பிரைஸ் லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான ரொம்ப ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1.5 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க. அவல் நம்ம 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா கழுவிக்கலாம். 2 முறை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னாக்கா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி பொலன்னு இருக்குங்க. அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு பக்கமாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம். ஒரு 3 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கேரட்டை, துருவிய கேரட்டை அது கூட சேர்த்துக்கிட்டேன். அதில் பாதி அளவுக்கு பீன்ஸையும் சேர்த்துட்டேங்க. அதில் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேவைன்னா பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவல் கூட சேர்த்து விட்டு கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு இந்த மாதிரி கொழுக்கட்டை ஆட்டம் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்தோம்னாக்கா அவல் கொழுக்கட்டை ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம காலை உணவாக எடுத்துகிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது கார சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.